வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான முருங்கைக்கீரை ராகி வச்சு ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். ராகி, கேழ்வரகு, முருங்கைக்கீரை வடை தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எலசாக இருக்க முருங்கைக்கீரையாக எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை. எலசாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இப்போ க்ளீன் பண்ணி முருங்கைக்கீரை ரெடியாக இருக்குது. குட்டி குட்டியாக வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 3 கரண்டி அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்திருக்கேன். கீரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இதோட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம அடைக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக பிசைவோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் லேசாக தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு வாழை இலையில் நம்ம தட்டி போடலாம். அப்படி இல்லைனா வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மந்தார இலை இருந்துச்சு. ஸோ இலையில் தட்டி போடலாம். இல்லைனா நீங்கள் கவரில் அந்த மாதிரி இதுலையாவது தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் தடவியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மெலிசாக தட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மெலிசாக நம்ம தட்டிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை கேழ்வரகு வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இது பார்த்திங்கன்னா 4-5 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக அடை மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுவோம். இது ஒரு ஈவினிங் டைமில் அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 மினிட்லலாம் வெந்துடும். ரொம்பவே ஈஸியான நம்ம மெலிசாக தான் தட்டி போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக வெந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு ராகி வடை செமையாக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அழகாக ஒன்று ஒன்றா தட்டி போட்டுடலாம். ஒரு அசத்தலான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை ராகி வடை ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.